அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஊ மேடு மீ பிரின்சஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 அதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஸ் பண்ணுறோம். இந்த எபிசோட இன்னமும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போக போகுது. முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போடுங்க. சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. இப்போ நம்ம லிலியன் கூட நம்ம பிரின்சஸும் அத்தனாஷியா தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவருக்கான ராஜ மரியாதை அவங்கள கொடுக்க லிலியான் ரொம்ப நாள் கிச்சு பாக்குறோம்னு நினைக்கிறேன். ஆமா மேஜிஸ்ட்ரி, கிட்டத்தட்ட 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, இன்னும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பதட்டமான உடனே வாந்தி எடுத்துட்டேன். ஒபிலியா எம்பரோடைய இப்போ கிங்கே என்னுடைய அப்பா தான். அப்படியாப்பட்ட ஆளு என்னுடைய அப்பான்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஏன் பதட்டம் ஆயிடுறேன். ஆனா அந்த ஃபியூச்சர்ல பார்க்கும்போது அப்படியாப்பட்ட மோசமான நபரா இருந்ததா தெரிஞ்சது. ஆனா அது உண்மையான்றது பொய்யா தெரியல. ஆனா இப்போ இவர் நடந்தது எல்லாமே என்கிட்ட நல்லா தானே நடந்துட்டு இருக்காரு. அப்ப ஏன் தேவையில்லாம அந்த ஃபியூச்சர்ல அது வரணும். எனக்கு இருந்த நிறைய வேலை காரணமா நான் அந்த இடத்துல வர முடியல, இவளையும் பார்க்க முடியல. இவளை நீங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்களா? ஆமா மேஜிஸ்ட்ரி, நீங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறது ரொம்ப நன்றி. பரவாயில்ல மேஜிஸ்ட்ரி, இவர் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பாசமா நடந்துன்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸா பேசுவேன். தொடர்ச்சி இவரை பார்க்க வரணுமோ, இவர் அதனாலதான் நம்மள வர வச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவரு இவரை பார்க்க எதுக்கு இவர் இப்படி நம்மள பாக்குறாரு? பார்க்க கூடாது. நான் கேள்விப்பட்டேன் ரூபி பேலஸ்ல நடந்த அந்த விஷயத்தை பத்தி. அதுல தெரிஞ்சது என்னன்னா பிரின்சஸுக்கு நான் கண் கூடவே எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னது, நான் என்ன பெருசா பண்ணேன்? அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பிரின்சஸ் தயாரா? அப்படின்னு ஒரு மனசார வெள்ளத்தனமா சொல்லிட்டு போறாரு சிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக மேடி எல்லாருமே ரெடி ஆகிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு வராங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரூபி பேலஸ்ல இருந்து இப்போ மேஜிஸ்ட்ரியோட இருக்கிற இடத்துக்கு நம்மள வர வச்சிட்டாரு அவரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய பிரின்சஸ் தான். அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நான் எதுக்கு இவர் கூட இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்? இவர் வேற பண்ணாச்சு. கொஞ்சமா ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்கேன். ஆனா ஃபியூச்சர்ல அந்த சேஃபான பாதியை சூஸ் பண்றதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆனா இவரு கூட நம்ம பழகிறதுலயே அந்த ஃபியூச்சர்ல தப்பான இடத்த நோக்கி நான் போயிடுவேணும். அப்புறம் பதட்டம் ஆயிட்டு இருக்கேன். எல்லா விதமான டிஷ்ஷும் அந்த இடத்துல எடுத்து வந்து வைக்கிறாங்க. அடேங்கப்பா, ஒரு பிரின்சஸா வரவேற்கிற இந்த ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இவ்வளவு டிஷ்ஷா, இவரும் பெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வாய் தான் உனக்கு எல்லாமே வா கம்முன்னு. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு நம்ம அத்தனாஷியாவும் இவர் எதுக்கு சாப்பிடாம அதை வச்சு பார்த்துட்டு இருக்காரு? ஒருவேளை பாய்சனா இருக்குமோ? பாய்சனா இருக்கிறதுனால நம்மள சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண வரும். இருந்தாலும் இந்த கேக்கெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏன் சாப்பிட மாட்டேன்? இதுல பாய்சன் கலந்துட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எப்படி இவர் என் மைண்ட்ல யோசிச்சு சொல்லிட்டு இருக்காரு? இல்ல ஆதிக்கு இந்த கேக்ஸ் எல்லாமே ரொம்பவும் பிடிக்கும். ஆனா லிலி சொல்லியிருக்கான் அதிகப்படியான கேக் எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது, அது எல்லாமே ரொம்பவும் ஸ்வீட் ஐட்டம், பல் சொத்தையோட சொல்லியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். என்ன நேத்து நீ என் கூட உட்காந்து சாப்பிடும் போது எனக்கு ஒரு ஹாப்பி வந்தது. அதுக்காக தான் நான் உன்னை திரும்பவும் கூப்பிட்டுருக்கேன். நேத்தா? சரி ஓகே. அதுக்கப்புறம் அவ சாப்பிட ஆரம்பிக்க அந்த டிஷ் எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்கு. இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பொழந்து கட்டுறா. இப்ப சாப்பாடு ஆயிட்டு இதுல அட கடவுளே, நான் எதை இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சமாச்சும் ஒழுங்கா நடந்துக்கும். ஆனாலுமே இன்னும் நிறைய டிஷ் எல்லாம் இருக்குது. அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. ரிலாக்ஸா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. அவ இன்னமும் நிறைய டிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா ஒன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். உனக்கு இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிச்சதா? உனக்கு வெறுப்பா இருந்துச்சுன்னா டெய்லியும் இந்த இடத்துல வந்து என் கூட டீ சாப்பிடுறியா? என்னது? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவரை நான் வந்து பார்த்து இந்த இடத்துல அவர் கூட டீ சாப்பிட்றதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. இதனாலேயே நான் கொஞ்சமா அவருக்கான மரியாதை என்ன கொடுக்கணுன்றதை பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சேன். பார்த்தா அவளால் அதை நிக்க கூட முடியாம அப்படி கீழே வேந்துறா. அதிகமாச்சு குமாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கார்டனை போக கார்டன்ல இருக்கிற தங்க சிலைகளை பார்த்துட்டு அவன் அதன் கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாமே கோல்டு, பியூர் கோல்டு, நல்லா இருக்கு அப்படின்னு சின்ன புள்ள தனமா பண்ணிட்டு இருக்குதே. இல்ல அவ சின்ன பொண்ணு தான். அவ பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாம் அவங்க அப்பா பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோர்க்கும் நைஃபையும் வச்சு சாப்பிட கூட தெரியாம அவன் கண்ணா பின்னா சொதப்பிட்டு இருக்கேன். நடந்த எல்லா விதமான மிஸ்டேக்கையும் உன பக்கம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. எது நம்ம மாத்தணும்னு கொஞ்சமா தன்னுடைய அப்பா கூட க்ளோஸ் ஆகுறதுனால இப்போ ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியே போயிடணும். ஏதாச்சும் ஒரு வகையில எப்பவுமே தப்பு நடந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல நான் அந்த ட்ரீம்ல பார்த்த அந்த விஷயத்துக்கும் இப்போ அவர் என்கிட்ட நடந்ததுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. எவ்வளவு நல்லவரா இருக்காரு, கைண்டான பர்சன் அவரு. அதுக்கப்புறம் திரும்பி அவருடைய பேலஸ் காலையில வரேன். என்னது இந்த முறை நாங்க லேக்குக்கு போறோமா? ஆமா, நீங்க மேஜிஸ்ட்ரி கூட குளத்துல வந்து போட் ட்ரிப்பு போறீங்க லைட்டா. அதுக்கு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் இருந்தா தானே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ரெடி பண்ணி விடுற. அவளுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு எப்படி இருக்கு? 4 பரவாயில்ல, நீ பார்க்க நல்லா தான் இருக்க. சரி போலாமா? நீங்களும் பார்க்க அழகா தான் இருக்கீங்கன்ற மாதிரி அவனும் சொல்ல லைட்டா அவன் முறைச்சு பார்ப்பான். இவங்க எல்லாருமே ஷாக் ஆவாங்க. பெருசா இருந்தாலுமே கண்டுக்க மாட்டான். சரி வா போவோம். அடேங்கப்பா, அடுத்த மட்டும் வார்த்தையை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து தான் பயன்படுத்தணும் இவர்கிட்ட. அதுக்கப்புறம் போகும்போதே வழியில பார்த்து நிறைய தோட்டத்துல பூக்கள்லாம் பார்த்துட்டு அவ அதை போயிட்டு எடுத்துட்டு இருக்கா. பார்த்து போங்க, ட்ரெஸ் எல்லாம் அழுக பண்ணிக்காதீங்க, இந்த பூல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஓடி ஆடி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த இடத்த அப்படியே சுத்தி பார்க்க அடேங்கப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இதான் அந்த லேக்கா? சரி போவோமா போட் ட்ரிப்புக்கு? போட் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களும் அதுக்குள்ள போறாங்க. மேஜிஸ்ட்ரி பிரின்சஸால கண்டிப்பா வாட்டர்ல கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிங்க. இல்ல பாத்துக்கலாம், நான் போயிட்டு வரேன் அப்பா கூட. நான் இருக்கும்போது எதுக்கு நீ கவலைப்படுற? அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? நீங்க இருக்க வச்சுதான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு எப்ப பார்த்தாலும். ஆமா அப்பா சொல்றது சரிதான். அவர் இருக்கும்போது எனக்கு எந்த விதமான பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இவகிட்ட நடிக்கிறான். அதுக்கப்புறம் காமெடியா போறேங்க போட்ல. அதுக்கப்புறம் ஏதோ பொம்மையை தூக்கி போற மாதிரி ஆலிஸ்தான் போயிட்டு கூட போடுவான். அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்ல 2 பேருமா கொஞ்சம் சந்தோஷமா டைம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எதுவுமே பேச
பேசாம கம்முன்னு வரா. எதுனா நான் பேசி ஆகணுமே, என்னத்த நான் சொல்றது அவர்கிட்ட என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல அவர்கிட்ட. ஒண்ணு இல்ல, இந்த ஏரி ரொம்ப அழகா இருக்கு, அப்புறம் உங்களுடைய ஆறு கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எதை சொல்றதுக்கு எதை சொல்லிட்டு இருக்க, என்னத்துக்கு நான் பணத்துட்டு இருக்கேன்னு புரியல. சீக்கிரம் இந்த ரைடு முடிக்கணும். உனக்கு இந்த பளபளக்கிற பொருள்னாலே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உனக்கு ஜுவல்ஸ்னா பிடிக்குமா? அப்படி பிடிக்கிறதா சொல்லு, என்னுடைய பேலஸ்லாம் நிறைய இருக்கு, ஆனா எக்காரணம் கொண்டு திருடாத சரியா? அவர் அதை கண்டுபிடிச்சு என்ன பார்த்து இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த லேக்கு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, இவங்க ஒன்னு பக்கம் ரசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தண்ணியில பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு தாமரை பூ வருது. எங்க அப்பாவுக்கு மேஜிக் எல்லாம் பயன்படுத்த தெரியுமா? நானா அவர் பயன்படுத்தி நான் பார்க்கலையே ஒரு தடவை கூட. எதுவா இருந்தானே இந்த ப்ளூ கலர் தாமரை பூ ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க, ஸ்மெல்லும் நல்லா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் அது கிட்ட போகும்போது லைட்டா அதோடைய ஸ்மெல்ல மோந்து பார்த்துட்டு இல்ல, அப்படியே சுயநலம் இழந்துருவான். அது எனக்கு வேணும்ன்ற மாதிரி சின்ன ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துது அந்த பூவோடைய ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் அவ கிட்ட அதை போயிட்டு எடுக்கிறதுக்காக போக தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயமும் வருது. அப்புறம் பார்த்தா அப்படியே அந்த பூ எடுக்க போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள வேந்துருவான். அப்பதான் புரியுது நம்ம தண்ணிக்குள்ள வேந்துட்டோன்னு. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, அப்பா எனக்கு வந்து உதவி பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்க அந்த டீம்ல நடந்த விஷயத்த எல்லாமே யோசிச்சு பார்க்கறான். ஒருவேளை அது நடத்துறோமோ அப்படியே இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. கண்டிப்பா அவர் என்ன காப்பாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னதான் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த சில பல வேர்கள் அப்படியே பிடிச்சி இருக்குது. அவரை கண்டிப்பா அவருடைய பொண்ணை என்னை ஏத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியா அவங்க அப்பாவும் தண்ணிக்குள்ள வந்துட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு மேல போறாரு. இது கனவா? அவர் என்ன காப்பாத்திட்டாரா? வெளியே வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா உயிரோட இருக்க நல்ல வேலை இருக்கிற எல்லா விதமான தண்ணியும் கக்கிட்டான். பிரின்சஸ் நல்லா தானே இருக்கீங்க, மேஜிஸ்ட்ரி இன்னொரு பக்கம் நல்லாவே நினைச்சிட்டாரு. அதனால அவர் இன்னொரு பக்கம் கோவத்துல பார்த்துட்டு இருக்காரு, எதுக்கு இவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. எங்க அப்பா என்ன காப்பாத்திட்டாரு, ஆனாலுமே இன்னும் கோவத்தை அவர் மேல அதிகப்படுத்திட்டேன். மேஜிஸ்ட்ரி இருந்தாங்க தவடைங்கன்ற மாதிரி அந்த கார்டை எடுத்துட்டு வந்து துணியை கொடுக்க வேணும். என்னோட பக்கம் அவர் தன்னுடைய பொண்ணு இன்னமும் தண்ணியில அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு விண்டு மேஜிக்கை பயன்படுத்தி அப்படியே அவன் மேல இருந்த எல்லா விதமான தண்ணியுமே ஒரு சொட்டு இல்லாம எடுத்துருவாரு. எங்கடா தண்ணியிலேயே எந்த ஜுரம் வந்துருமுன்னு எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. பிலிக்ஸ் நாளையில இருந்து எப்படி ஸ்விம் பண்ணணுன்ற விஷயத்தை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் திரும்ப சொல்ல மாட்டேன் சரியா, ஏன்னா அவ எல்லாத்தையுமே கத்துக்கணும். இப்படி இருந்தாலும் வேலைக்கு ஆகுது, எல்லாத்தையுமே கத்துக்கிட்டே ஆகணும். எங்க அப்பா என்ன சொன்னாரு, என்ன அவருடைய பொண்ணு நான் சொன்னாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் போகும்போதே பார்த்தா திடீர்னு அவனுடைய ஹார்ட்ல ஏதோ ஒரு விஷயமும் அப்படியே வெளிப்படுது. கர்ஸ் தாட்டம் அந்த பவர் அப்படியே தாங்கிட்டு உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாமே பெட்ல வந்து படுத்துருக்க மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கான். நான் பண்ண சின்ன வேலையால அவருக்கு பாதிப்பு அதிகம் தான். லிலியானும் அதுக்கப்புறம் பிரின்சஸ் நீங்க அந்த லேக்ல போகும்போது ஒரு லோட்டஸோடைய ஸ்மெல்ல மோந்து பாத்தீங்களா, அதுல என்னன்னா சில பல லிவிங் கிரியேச்சர்ஸோடைய சென்ட் இருக்குது. அந்த ஒரு சென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி தண்ணிக்குள்ள விழா மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படியா? எதுக்காக அப்போ அந்த ஃப்ளவர்லாம் அப்படியேப்பட்ட பேலஸ்ல கூட வச்சிருக்கீங்க? அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி யாரும் அத்துமாரி லேக் வழியா இந்த பேலஸ்குள்ள நுழையக்கூடாதுல, அதுக்காக தான். ஆனா பிரச்சனையே நான் இங்க ரொம்ப வீக்கா இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மருந்து சாப்பிடுங்க, மருந்து ரொம்ப கசப்பா இருக்கு, என்னால முடியாது. இல்ல சாப்பிட்டே ஆகணும். என்னோட பக்கம் அத்தனாசியோடைய அப்பா அம்மா காமிக்க அவரும் திரும்ப லேக்கு வந்திருக்கான். அவன் வந்த உடனே அந்த இடத்துல இருக்க அந்த இல்யூஷன் மூலியமா மிகப்பெரிய ஒரு கிரியேச்சரும் அப்படியே வெளியே வர பார்த்தா நம்ம அத்தனாசியோடைய அம்மா மாதிரி ஒரு உருவமா அந்த இடத்துல அவருக்கு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. க்ளோடு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், என்ன பார்க்கறதுக்காக தானே வந்தேன். இந்த எமோஷன் ரொம்ப நாள் கழிச்சு வருது. இப்போ என்ன இருந்தாலும் இது என்னால மறக்க முடியல, இருந்தாலும் அந்த பொண்ணு நான் ஒண்ணு விருக்கல க்ளோடே அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இல்யூஷன் என்னமோ ஒரு மோசமான நிலைமைக்கு உள்ளாக்குறதுல கார்டு இன்னொரு பக்கம் தயாரா இருக்க அட்டாக் பண்ணதுக்கு. ஆனா தலைவனே ஒரு இடத்துல என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இல்யூஷனை விட்டு வெளியே வந்துருவான். மேஜிஸ்ட்ரி இன்னொரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்க, என்ன ஃபாலோ பண்ணி வராத நானே பாத்துக்கிறேன். ஃபிலிக்ஸ் சொல்லுங்க மேஜிஸ்ட்ரி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்குறேன். பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து மறுநாளே மேட்ஸ் எல்லாம் அந்த வராங்க. என்னாச்சு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய மேட்ஸ் அந்த வந்திருக்காங்க. பிரின்சஸ் அத்தனாசியா உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நாங்க எல்லாருமே இப்போ வந்திருக்கோம். என்னப்பா இவ்வளவு பேரா? அதுக்கப்புறம் அந்த கார்டு வந்ததுக்கு வந்துட்டு பிலிக்ஸ் ரூபானியம் இன்னில இருந்து நான் உங்களுக்கு ஒரு கார்டியன் நைட்டா இருக்க போறேன். மேஜிஸ்ட்ரி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு உங்களுக்காக நான் வேலை செய்ய காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இவ்வளவு ஷாக் ஆகுறான். என்னது எனக்கு வேலை செய்ய இவ்வளவு பேரா அப்படின்னு அவன் சொல்லவும் அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி ரொம்ப பிடிச்ச தலைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வேற லெவலாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.